இது கூத்தாநல்லூரில் பெரிய பள்ளிவாசல் தலவைகளான பொள்ளாச்சி பொது சேவை நிலையம் சார்பாக நடத்தப்படுகின்ற ஆஃபீஸில் பட்டமளிப்பு விழா. இங்கே ஒரு ஆஃபீஸ் பட்டம் வாங்குறாங்க. அதை சிறப்புரையாக சென்னை சதுர்தீன் அவர்கள் பயன் எழுத்திட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். இன்றைய நாள் 14/1/2025. நம்ம மதரசா பிள்ளைகளை தவிர பப்ளிக்கு 40 அதிசயம் வெளியே விடணும். 40 அதிசயம் விடணும். 4,000 40,000 4 லட்சம் 6 லட்சம் அதிசயம். குர்ஆன் மனப்பாடம் செய்யப்படுவதன் மூலமாக உலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஹிஃபுது மதரசாக்கள். ஊர்களெல்லாம் இல்லை, வீதிகள் தோறும் ஹிஃபுது மதரசாக்கள் வேண்டும். முன்னாடி பேசுற உடம்பு சொன்ன மாதிரி வீட்டு வீட்டுக்கு ஆபீஸ், மேலப்பாளையம், அங்க இந்த மாதிரி காயப்பட்டணும், எல்லாம் முஸ்லீம் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்ல வீட்டுக்கு வீடு நிறைய பேர் ஆபீஸ் ஆகிட்டு உடமாக்களாவே இந்த லிஸ்ட்ல இருந்து மௌனவியாகி பள்ளிவாசல் அப்படிலாம் இல்லை, ஆபீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கல்வி வியாபாரம் பாருங்கள வேலை அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. முதல்ல ஆபீஸ் ஆயிடுவாங்க. எக்கச்சக்கமான ஆபீஸ்கள். அந்த ஊருக்காரர் வந்து எங்க உஸ்தாது ஒப்பாத்தாயிட்டாங்க எவ்வளோ சொல்லி நபரெல்லாம் அவங்க பாடத்துல சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கூட்டு ஆசை ஏன் தெரியுமா, மக்கள் வகி கூட்டு வரப்போ எங்க ஊர்ல கொஞ்சம் இறங்கி போட்டு அப்படின்னு விளையாட்டாக சொல்லுவாரு. வகி கூட்டு போறப்போ ஆந்திவே சிவரையில் கொஞ்சம் இறங்கிட்டு போயிருப்பாங்க. தெரியுது எங்களுக்கு எக்கச்சக்கமான ஆசை, நிறைய ஆசை காயப்பட்டு அந்த மாதிரி நிறைய பெண் ஆபீஸ், ஆண் ஆபீஸாக்கள் மட்டும் பெண் ஆபீஸ்கள் நிறைய காயப்பட்டதுல ஆபீஸாக்கள் அதிர்மார்கள் தொழுக வைக்க போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, ஆண்கள் பகுதி மட்டும் இல்லை, லேடிஸ் பகுதியில இருந்தெல்லாம் எடுத்து போடுவாங்க. மிஸ் ஆச்சுன்னா சட்டம் அங்கிட்டு வந்துடும். பொருளையெல்லாம் தெரிஞ்சு போய் தப்பு வந்துச்சுன்னா அதனாலேயே அங்க போறதுக்கு வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சட்டமா அங்குள்ள வயசான பொருளைகள்லாம் அடிக்கடி ஆயிரத்துக்களை ஓதிக்குவாங்க. வேடிக்கையா உறவாக்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த மீன் இருக்கிற பொருளைக்கு மேல இறா இருக்கிற பொருளைக்கு போகும். அந்த ஊர்ல சொல்றேன், போயிட்டே இருக்கிறப்ப அது கத்திக்கிட்டே போகுமா, அந்த பொருளை ஏறா ஏறா அப்படின்னு கத்திக்கிட்டே போகும். உள்ள இருந்து கிளறி கேட்கணும், கயிறை ஏறாவா சதை ஏறாவா. குரான்ல சூறால வந்து கயிறை ஏறான்னா நல்ல ஏறா, சதை ஏறான்னா கெட்ட ஏறா. அந்த அம்மா அதை வந்து நல்ல ஏறாவா, நல்ல மீனா பழைய மீனா நம்ம கேட்க மாட்டோம். அந்த மாதிரி நல்ல ஏறாவும் கேட்க முடியாது. அதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, கயிறை ஏறா சதை ஏறா. ஹாஃபிதுகள் உருவாக்கக்கூடிய ஊர்கள் பட்டமளிப்பினுடைய சிறப்பு பேச்சாளர் சதுர்தீன் பக்கர் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்ஷா யூடியூப்ல இந்த பதிவை பார்த்து நன்றி.